அதை தாண்டி இன்னொரு சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு முக்கியமான தேர்தல் தான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள். 100 நாள் வேலையை கூட காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுன்னு அதுக்கு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வேலையும் கிடையாது, சம்பளமும் ஏறல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். 15 லட்சம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடுறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி இன்னைக்கு அதையும் போடல. உங்க அக்கவுண்ட்ல இருக்க காசையும் கம்மியா இருந்தா புடிச்சிட்டு போயிடுறாரு இல்லையா? அதே போல இந்த ஆட்சி வரும்போது, பிஜேபி மோடி ஆட்சிக்கு வரும் பொழுது அங்கே கேஸ் சிலிண்டர் விலை 410 ரூபாய். இப்ப எவ்வளோ? 1000 ரூபாய்க்கு மேலையா? 1000 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விற்குது. இப்படி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கா அதிகப்படுத்துறாரு. இன்னைக்கு விவசாயிகளோட வருமானம் இன்னும் குறைஞ்சிருக்கே தவிர அதிகமான. யாருக்காவது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. என்னாச்சு? 2 கோடி இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தரேனாங்க, அதையும் கொடுக்கல. கேட்டா போய் பக்கோடா போடுங்க, அதுவும் வேலைதான் அப்படின்னாங்க. சொன்னாரா அமித்ஷா? நமக்கு மழை வெள்ளம் வந்து பாதிப்பு ஏற்பட்ட போது இந்த பக்கம் தூத்துக்குடிக்கு ஒரு முறையாவது வந்தாங்களா? 1 ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்களா? நிவாரணம் எல்லாமே கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா மோடியோ 1 ரூபாய் கூட கொடுக்கல. மோடி 1 ரூபாய் கூட கொடுக்கல. அதனால இந்த தேர்தல், இப்ப தேர்தல் வந்தோடனே தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு. ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சு ஏமாத்தி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. நிச்சயமாக நடக்காது இல்லையா? ஓட்டு போடுவீங்களா பிஜேபிக்கு? இத்தனை வருஷம் அவங்களோட கூட்டணியில இருந்து இப்ப இந்த தேர்தல்ல நாங்க பிரிஞ்சிட்டோம் நாடகமா அதிமுக ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. ஏன்னா அவங்களும் இவங்க கொண்டு வந்த தப்பான சட்டத்துக்கெல்லாம், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள், அதே போல தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக. அதனால 2 பேரையும் நம்ப முடியாத இருக்கக்கூடியவர்கள். 2 ஸ்டிக்கரு, அது பெரிய ஸ்டிக்கர், இது சின்ன ஸ்டிக்கர், தேர்தலுக்கு அப்புறம் ஒட்டிக்கும் இல்லையா? அதனால நம்ப கூடாது. இங்க ஒரு சகோதரி சம்பளம் வரல, வேலை கொடுக்கல, 100 நாள் வேலை அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நம்முடைய ஆட்சி, ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் சம்பளம் 400 ரூபாய். சரியா? 100 நாள் வேலை அதிகப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்ப வேலை இல்லமா, ஆட்சி மாறினோன்னு வேலை வந்துடும். ஏன்னா இப்ப மோடி வந்து அதுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறார். காசு கொடுக்கலன்னா எப்படி வேலை கொடுப்பாங்க? இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 15-20 நாள் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதுவே யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நம்ம ஆட்சி வந்தோடனே நம்ம கொண்டு வந்த அந்த திட்டத்தை மறுபடியும் செயல்படுத்துவோம். அதே போல கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு குறைத்து வழங்கப்படும். பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாய்க்கு வழங்கப்படும். நம்ம முதலமைச்சர் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தராங்க. கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்களுக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரப்படுது. சில பேருக்கு விடுபட்டிருந்தா தேர்தலுக்கு முடிஞ்சு
முகாம் அமைச்சு திருப்பி கொடுக்கப்படும். இது இல்லாமல் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில 1 லட்சம் ரூபாய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.